இந்திய பொருளாதாரம் 5 ஆண்டு திட்டங்களும் அதன் முக்கிய நோக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1951 1956 வரைக்கும். முதல் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்தவர் யாருன்னா ஹெரால்டோ தோமர். இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா விவசாயத்துறையை பாதுகாக்கிறது. இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1956 1961 வரைக்கும். இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்தவர் பிஜி மகாலனாபிஷ். இதனோட முக்கியத்துவம் என்னவா இருந்துச்சுன்னா தொழில்துறையை டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது. மூன்றாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1961 1966 வரைக்கும். மூன்றாம் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்தவர் பிஜி மகாலனாபிஷ். இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா தற்சார்பு திட்டம். நான்காம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 1969 1974 வரை. இதனோட நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தன்னிறைவை அதெல்லாம் பொறுத்து இருந்துச்சு. ஐந்தாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 1974 1979 வரை. இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா வறுமையை ஒழித்தல். நெக்ஸ்ட்டு ஆறாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1980 1985 வரை. இதனோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதன் மூலம் வறுமையை அகற்றுதல். நெக்ஸ்ட்டு ஏழாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1985 1989 வரைக்கும். இதன் நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா உணவு, வேலைவாய்ப்பு, உற்பத்தி திறன், தற்சார்பு ஆகியவை இதை பொறுத்து இருந்துச்சு இதனோட நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1992 1997 வரைக்கும். இதனோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா முழு வேலைவாய்ப்பு, தொடக்க கல்வி, மனித வளம் மேம்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, வேகமான பொருளாதார வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1997 2002 வரைக்கும். இதனோட நோக்கம் வேளாண்மை, கிராம வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு மற்றும் 2004க்குள் முழு கல்வியை கொடுக்கறதா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 10ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 2002 2007 வரைக்கும். இதனோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா நேரடி அந்நிய முதலீடு, தொழிலாளர் முன்னேற்றம், பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கிராம வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு 11ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 2007 2012 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 12ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 2012 2017 வரைக்கும்.